ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் கேப்டன் யாராக இருப்பார் அப்படின்ற ஒரு கணிப்பு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் இறங்கிட்டாங்க. காலிலேருந்து அர்ச்சனா பிஆர் தொல்லை தாங்க முடியல அப்படின்னாலும் இப்போ மதியானத்துக்கு மேலே மாயா மேஜிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிஆர் குரூப் இறங்கியிருக்கு. நிக்சன் கிங்டம் NXN கிங்டம் அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்கு. ஃபீனிக்ஸ் பூர்ணிமா அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்கு. BB7 கியூன் அர்ச்சனா அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்கு. ஸோ ஏகப்பட்ட பிஆர்கள் மத்தியில் ஐயையோ இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து மூடி ஆகணும் போல தெரியுதே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துறாங்கடா இது மக்கள்ன்ட்டு, அப்புறம் அவ்வளோதான் நமக்கும் கடுப்பாயிரும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் கேப்டன்ஷிப் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ புதிய கேப்டன் போன வட்டம் கேப்டனாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ், அர்ச்சனா அப்படி இல்லைனா மணி இந்த மாதிரி ஆவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பிக் பாஸ் வந்து ஆப்போசிட்டார், யாருமே கேப்டன் இல்லைப்பா, எல்லாரும் வந்து ஃப்ரீ டாஸ்கில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்றதுனால கேப்டனுக்கு வந்து பொறுப்புலாம் கிடையாது. ஏன்னா கேப்டனுக்கான பொறுப்பு வந்து கேப்டன் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ 14வது வாரம் எல்லா நாமினேஷன்ஸ் உள்ளே போயிடுவாங்க. 15வது வாரம் முடிஞ்சு போச்சு. ஸோ இனிமேல் வந்து கேப்டன் அவ்வளோவா இருக்காது, இந்த வாரம் மட்டும்தான் இருக்கும். ஸோ கடைசி கேப்டன் யார் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். சரிங்களா? ஸோ போன வட்டம் மணி வந்து எடுத்தார் கேப்டன்ஷிப்பு, டிக்கெட் டு ஃபினாலே முன்னாடி வந்து எடுத்திருந்தார். ஸோ அவர் வந்து அது அப்படியே ஃப்ரீ ஸ்டாஸ் முடிஞ்சோடனே கிளம்பிட்டாங்க. இந்த வட்டம் சரண விக்ரம் கிளம்புன மாதிரி கிளம்பிட்டார் அவர். அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மைனா கேப்டன் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் கேப்டன் வந்து யாராவாங்க போன சீசனில் மைனா ஆன மாதிரி அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிற ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மாயாவை நாமினேஷன்ஸ்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ எதில் மாயா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்காங்க அப்படின்னா பேலன்சிங் டாஸ்க்கு, ஸோ ஜிம்னாஸ்டிக் சம்மந்தப்பட்ட டாஸ்க் ஏதாவது வந்து கொடுத்து ஸோ எல்லாருமே ஆட போகிறாங்க இந்த வட்டம். சரியா? குறிப்பிட்டவர்கள் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஃப்ரீ டாஸ்கில் வந்து அப்படி செலக்ட் பண்ண முடியாது, வேறு எந்த டாஸ்க்கும் அவங்க ஆடலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கேப்டனாக மாயாவுக்கு இந்த வாரம் பயங்கர சான்ஸ் இருக்குது. ஏன்னா விஜய் டிவி இந்த வாரம் காப்பாற்றிட்டாங்கன்னா அடுத்த வாரம் ஃபுல் நாமினேஷன் வந்துடும். ஸோ அதில் வந்து மாயாவுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி மாயாவை காப்பாற்றி டாப் 5 கொண்டு போயிடுவாங்க. சரியா? ஏற்கனவே பூர்ணிமா 2 தடவை கேப்டன் ஆகிட்டாங்க, தினேஷ் 3 தடவை ஆகிட்டார், அர்ச்சனா இன்னும் கேப்டன் ஆகலை. சரியா? அர்ச்சனாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் அவங்க ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வந்து அந்தளவுக்கு விளையாட மாட்டாங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக கேப்டன் ஆகிறதுக்கான முழு தகுதியும் நம்ம மாயாவுக்கு இருக்குது. ஆனால் குறுக்க ஒரு கௌசிக் வந்த மாதிரி குறுக்க ஒரு மணி வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி குறுக்க ஒரு நிக்சன் வந்துட்டா அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இவங்களுக்குலாம் வந்து அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிக்சனையும் காப்பாற்றுறதுக்கு துடிப்பாங்க சேனலு. ஆனால் இப்போ வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வெட்னா துண்டு 2 அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் இருக்கிறனால மாயா ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மாயாவை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து விஜய் டிவி வேறு லெவலில் ட்ரை பண்ணுவாங்க. சரியா? அதனால் மாயா வந்து முழுக்க இந்த வாரம் கேப்டன் ஆகிறதுக்காக வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய 6 பேர் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அது எப்படி அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விஜய் வர்மா வேறு சொம்பாயிட்டான், அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ ஒருத்தன் வந்து போயிட்டாங்க அப்படின்னா மீதி வந்து இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அர்ச்சனா இருக்காங்க, தினேஷ் இருக்கார், விசித்ராம்மா இருக்காங்க, மாயா, பூர்ணிமா, மணி, ரவீனா, நிக்சன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பட்டாளங்கள் விஜயவர்மா இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 9 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக அவன் விஷ்ணுவார் இருக்கார், 10 பேர் இருக்காங்க இன்னும். ஸோ 10 பேரில் கண்டிப்பாக 6 பேர் உள்ளே போயிட்டாங்கன்னா 4 பேர் தான் இங்கிட்ட பிக் பாஸில் இருப்பாங்க. ஸோ பிரித்தாலும் போன வாரம் மாதிரி போய் படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சமையல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் வந்து பிக் பாஸ் வந்து கண்டினியூ பண்ணிடுவார் அப்படிங்கிறது தான். சரியா? அந்த 6 பேர் ஆனால் யார் அப்படிங்கிறது தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ அதை நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அப்டேட்டு, பிஆர்களின் சங்கமம் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இறங்கிட்டாங்க. வேறு லெவலில் இறங்கி செய்யின்னு செய்கிறாங்கங்க. அதுதான் எனக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மாயா மேஜிக்ன்றாங்க. நீங்கள் ட்விட்டரில் போய் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக மாயா பிஆர் தான் அடுத்து இப்போ இறங்கியிருக்குது. நீங்கள் என்னடா அர்ச்சனா பற்றி இறக்குறது, நாங்கள் இறக்குறோம்டா அப்படின்ற மாதிரி அவங்க இறங்கியிருக்காங்க. அடுத்து NXN கிங்டம் ரம்யா பாண்டியனோட ஆட்கள் அவங்க இறங்கியிருக்காங்க. ஃபீனிக்ஸ் பூர்ணிமா அப்படின்ற மாதிரி ஆக மொத்தம் இந்த சீசன் மொத்தமாக பிஆர்களின் இதாகிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒழிச்சு கட்டி அடுத்த சீசன்லேருந்து பிக் பாஸ் வந்து கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.